வணக்கம் மக்களே. நம்ம இப்போ அணக்கரையிலேருந்து கும்பகோணம் நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது வழியில் கொரோனாட்ட கருப்பூர்கிட்ட பஸ்ஸெல்லாம் மெயின் ரோட்லேருந்து உள் வழியாக விட்டுக்கிட்டு இருந்தாங்க. குறுக்கு ரோட்டில் என்னென்னா உள்ளே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பெட்டிக்காளியம்மன் கோவில், பிரசித்தி பெற்ற பெட்டிக்காளியம்மன் கோவிலோட தேர் திருவிழா இன்றைக்கி நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, அதை ஒரு சின்னதாக கிளிப் போடுவோம் சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்காக பாருங்கள். தேர் வரதுக்காக நம்ம ரோட்டு பக்கமாக உள்ள இபி லைன்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இபி பஸ்லாம் அதேமாதிரி காவலர்கள்லாம் டிராஃபிக் கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் கருப்பூர் பெட்டிக்காளியம்மன் கோவிலோட முன் கோபுரம். ரொம்ப அழகாக இருக்கும், பெருசாக இருக்கும். நிறைய பேர் பக்கத்தில் இருந்தால் கூட இந்த கோவிலுக்கு வந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. வாசல்லாம் பாருங்கள், ரொம்ப பழமையான கோவில் மாதிரி பாறைகளில் தான் பண்ணியிருக்காங்க. இதுதான் கோவிலோட உள்பக்கம். ஸ்டேஜ்லாம் ஏதோ போட்டிருக்காங்க, ஏதோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோயில் உள்ள பிரகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரகாரம், நிறைய ஸ்பேஸ் இருக்கும், பெரிய இடம். ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரியல. அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டு கோபுரம் பிரகாரம் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நீங்களும் போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஈவினிங் டைம்லாம் போனால் ரொம்ப அமைதியாகவே இருக்கும் போல், அதுமாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் போய் பாருங்கள். நம்ம கோயில் கோபுரம் பிரகாரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்து தேர் எங்கே இருக்குன்னு கேட்டோம். அவங்க தேர் வந்து பின்னாடி பக்கம் தெருவுக்கு போயிருக்குங்க, பாதி தூரம் போயிருக்குன்னு சொன்னாங்க. நம்ம தெருக்குள்ளே போயிட்டு தேர் இருக்க இடத்துக்கு போனோம். ஒரு வழியாக தேருக்கு பக்கத்தில் வந்துட்டோம். தேர் சரியாக வந்து கோயிலுக்கு பின்பக்கம் உள்ள ரோட்டில் அந்த பக்கம் கார்னரில் நின்றுச்சு. அங்கே மக்கள்லாம் தேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஜேசிபியில் வச்சு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்துக்குள்ளே இந்த இடத்துல இவ்வளோ பெரிய தேர் இருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இந்த பெரிய தேர் இந்த ஊரில் எத்தனை வருஷமாக இருக்குன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி இந்த கோடை விடுமுறையில் உங்கள் எல்லா ஊர் பக்கமும் திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள், தீமிதி, தேர் இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் நம்ம சேனலில் வரும்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட்டில் வந்து உங்களோட ஊர் டீட்டெயிலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்சதுன்னா நேரில் வந்து வீடியோ எடுத்து சேனலில் போடலாம். மறக்காமல் நம்ம குழந்தை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட பழைய சேனல் 10,000 சப்ஸ்கிரைபரோட பிளாக் ஆகிடுச்சு. அதனால் அதே பேரில் இந்த சேனல் ஆரம்பித்து இப்போ தான் ஒரு 1 மந்த் ஆகுது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கும்பகோணத்தை பற்றி நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நாளைக்கு நம்மளோட சாரங்கபாணி கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலோட தேர் திருவிழா நடக்கும் போது அதை பற்றின வீடியோ இதில் வரப்போகுது. அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.